கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். அருமையான வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. அருமையான தேவ பிள்ளைகளே, இது இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலே நாம் இந்த வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கர்த்தருடைய வல்லமையும் கிருபையும் நம்மை பொறுப்பெடுக்கும்படியாக இந்த வார்த்தையை நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். அன்பு தகப்பனே, அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேத வசனத்தில் அடங்கியிருக்கிற ரகசியங்களை அறியும்படி வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, உடைய கிருபையும் வல்லமையும் எங்களில் பெருகும்படி எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். 2020ஆம் வருஷத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இஸ்ரவேலை நாம் மறக்கப்படுவதில்லை. மறவாத தேவன் சொன்னால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அந்த தேவாதி தேவன் அடுத்தபடியாக நமக்கு மறவாத தேவனாய் இருந்து நமக்கு செய்வது, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நமக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னார். அப்படியாக நமக்கு சகாயம் செய்த அந்த கொரோனா நாட்களிலே நமக்கு சகாயம் செய்யும்படி கர்த்தர் இருந்தார். அடுத்தபடியாக தேவஜானமே, கர்த்தருடைய வல்லமையும் கிருபையும் நம்மிலே அசைவாடும்படியாக அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருந்தார். நம்ம மறவாத தேவன் நம்ம விசாரிக்கிறவராயிருந்தார். லாக்டவுன்ல எல்லா அடைப்புகள், மக்களுடைய வாழ்வாதாரம் ஒடுக்கப்பட்ட நாட்களிலே கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராயிருந்தார். அந்த தேவன் சொல்கிறார், உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி உன்னை காப்பார். ஆம் தேவ பிள்ளை, உன்னை காக்கிறவர் ஜீவனுள்ளவர், இவர் காப்பார். ஐயோ இந்த பொருளாதார நெருக்கடி, ஐயோ இந்த பலவீனம், ஐயோ எனக்கு கொரோனா வந்ததால இந்த பாதிப்பு, உனக்கு என்ன பிரச்சனை இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றாரு காப்பார். உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி, அந்த பலவீனத்திலே உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி உன்னை காப்பார். அவருடைய கரமுனை தாங்கும், அவருடைய கரமுனை வழி நடக்கும். காப்பார். உன்னை காக்கிற தேவன், உன்னை மறவாத தேவன். நீ என்னால் மறக்கப்படுவேன்னு சொன்னாரே, மனுஷன் மறந்துடுவாங்க, உதவி செய்வோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கும் கஷ்டங்க, நாங்க என்னங்க பண்றது, உங்களை தான் நான் நம்பியிருந்தேன், ஐயோ நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, என்னால முடியாது. நம்பிக்கை மனிதன் மேல் வைக்கும் பொழுது அது பொய்யாய் போயிடும். தேவனுடைய உன்னையும் என்னையும் அழைக்கிற தேவன் சொல்கிறார், கர்த்தருடைய கரம் நம்மை பொறுப்படுத்தும்படியாக அந்த ராஜாதி ராஜா, அந்த தேவாதி தேவன், அந்த மகிமையின் தேவன் காப்பா. கர்த்தர் நம்பிக்கையாயிருந்து உன்னை காப்பா. ஆண்டவரே, நீர் என்னை காக்கிற தேவன், அவரால் நாம் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். அப்படின்னா அந்த தேவன் வல்லமை உள்ளவர், கிருபை உள்ளவர், மகிமை உள்ளவர், அந்த மாறாத நேசர், அந்த ராஜாதி ராஜா காப்பா. அடிக்கடி சொல்லுங்க, ஆண்டவர் இந்த பலவீனத்திலிருந்து நீ காப்பா, இந்த பிரச்சனையிலிருந்து காப்பா. உன் வாயை மாற்றி அறிக்கை பண்ணுங்க. எப்பொழுது அவர் நம்மை காப்பாரா? இந்த 26ஆம் வசனத்தை வாசிக்க தேவ பிள்ளைகளே, எப்பொழுது அவர் நம்மை காப்பார். 25ஆம் வசனம், சடுதியான திகில் போதும். சடுதியான திகில் வரும்பொழுது உன்னை காப்பார். சடுதியான திகில் வரும்போது, சடுதியான திகில், சடுதினா எதிர்பாராம திகில் எப்ப வருது? பயம். நம்ம பயப்படும் போது பாருங்க, யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் பயந்த காரியம். சடுதியான திகில் எப்போ வரும்? பயம். ஆவி, ஆத்மா, சரீரம் மனிதனுக்குள் இருக்கிறது. அந்த ஆவியிலே ஒரு பயம் வருகிறது. அந்த பயம் வரும் பொழுது தேவ பிள்ளைகளே, அந்த மனிதனுடைய வாழ்க்கை வீணாய் போகிறது. திகில் வந்துடும். பயம் வந்த உடனே கலக்கம் வரும், ஆத்மாவுல கலக்கம். பாருங்க, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. யோபு இந்த பக்தர் தெளிவாக சொல்றார், பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சின காரியம் எனக்கு வந்துச்சு. ஆத்மாவிலே கலக்கம்
சரீரத்தில் திகில் வந்தது. அதான் திகில் அடிஞ்சு போச்சு. நீங்க கொரோனாங்கிறது திகில்ல பயம்தான் அனைவரும் நீங்க ஆக்கி கொண்டு வருது. வியாதி கூட எத்தனை பேர் அழிக்கிறீங்க? பயத்தினால மருத்துவங்க ஏராளம், சூசைட் பண்ணி செத்தவங்க ஏராளம். கொரோனாவா சடுதியான ஒரு திகில் போல இன்னைக்கு உலக மக்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்ற உன்னை காப்பா, நீ பயப்படாத. நீ எதை பயப்படாத, பயந்த காரியம் உனக்கு நேரிட்டுரும். ஆண்டவர் பிள்ளைகளே, பயம் வந்ததுனால்தான் என்னைக்குனாலும் யோகு தெரியும், ஐயோ இந்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ஆண்டு எடுத்துவாரோ, அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால யோகு 1:21 சொன்னார் பாருங்க, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவனுக்கு என்னைக்குதான் கர்த்தர் எடுத்துருவாரோ தாசனுக்கு இருந்தது இந்த பயம். உன் வாழ்க்கையும் பயப்படாத. நீ பயந்தேன்னா வேலை போயிடும். பயம் வந்தா ஐயோ என்ன பண்றது, நான் என்ன செய்யறது, அது அப்படியே உனக்கு நடக்கும். அதுதான் அந்த வியாதி, அது இது, அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. காப்பா சட்டதியான ஒரு திகில், பயம் வரும் பொழுது ஆவியிலே ஒரு பயம் வருகிறது, ஆத்துமாவிலே ஒரு கலக்கம் வருது, சரத்திலே ஒரு திகில் வருது. திகில் வரும் பொழுது திகில் அடிச்சு கொண்டு போயிருது. அதுதான் பேய் அடிச்சுட்டு போச்சு, பிசாசு அடிச்சுட்டு. திகில், நீ பயப்படுற காரியம் உனக்கு திகிலாக மாறுகிறது. அப்படி மாறும்போது கர்த்தர் சொல்றார், உன் கால் சிக்கிக்கொள்ள அப்படி காப்பா. இரண்டாவதாக அவர் எப்படி காப்பாராம், எப்பொழுது காப்பாராம் பாருங்க. 25ஆம் வசனம், நீதிமொழிகள் 3:25. துஷ்டர்களின் பார்க்கடிப்பும் வரும்போது, பாருங்க, துஷ்டர்களின் பார்க்கடிப்பு வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். துஷ்டர்கள் யாருங்க? துன்மார்க்க கூட்டம், மனுஷ வல்லவன். பயம் அந்தகாரம் அவனை பயப்படுத்தும். அதான் திகிலா மாறுது. இங்கே துஷ்டர்களின் பார்க்கடிப்பு, மனுஷங்களா வருகிற பிரச்சனை. மனுஷன் உனக்கு விரோதமா எதிர்த்து வருவான், உனக்கு புரியலாம் அபகரிச்சு வருவான். துஷ்டர்களின் பார்க்கடிப்பு அது வரும் பொழுது கர்த்தர் உன்னை காப்பார். சுதந்திர நாள் அன்னைக்கு நினைக்கிறவங்க எல்லாரும் வந்து கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி இருந்தாங்க திருவண்ணாமலையில. அவங்க சொன்னாங்க, கலெக்டர் எங்களுக்கு நிறைய காரியங்கள் செஞ்சாங்க, ஆனா இப்போ இந்த சமுதாய விரோதிகள் நாங்க இருக்கிற இடத்துல வந்து எங்களுக்கு பணம் கேட்கிறாங்க. ஒரு மகளிர் லோனுக்கு எங்க கிடைச்சிச்சுன்னா அதுல ₹200 கொடுன்னு கேட்கிறாங்க. இவங்களுக்கு என்ன காப்பாத்துங்க வந்து மனு கொடுக்க வந்திருந்தாங்க. தேவ பிள்ளைகளே, துஷ்டர்கள் உன் வருமானம் வருமானதை பிடிக்க கொண்டு போற கூட்டம், உன் சொத்தை அபகரிக்க வந்த உன் சொந்தக்கார கூட்டமா இருக்கலாம், உன் பங்காளி பிரச்சனைகளா இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், துஷ்டர்களின் பார்க்கடிப்பு வரும் பொழுது நீ அஞ்ச வேண்டாம், உன் கால் சிக்கிக் கொள்ளாத உன்னை காப்பார். அது துஷ்டர்கள் காரியம் என்ன சொல்லுவாங்க, இந்த துஷ்டனுக்கு விரோதமா எழுப்புறாங்கப்பா, என்ன பால் கடிக்க வர்றாங்க ஆண்டவரே, எனக்குள்ள பிடிக்கிட்டு வர்றாங்க ஆண்டவரே. நீ கேளு, உன் பிள்ளைகளை வஞ்சிக்க வராங்க, தாராளமா என் பிள்ளை கெட்டு போகுது, துஷ்டனுடைய பால் கடிப்பு. அது சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தை சொல்லுங்க, உன்னை காப்பா, உன்னை கைவிடுதல் தேவன் அல்ல. அவ பார்த்தோம் எப்பொழுது சடுதியான திகில் வரும்போது உன்னை காப்பாரு. அந்த காலம் அசுத்த ஆவியுடைய பயமுறுத்தும், சூசைட் பண்ணி செத்துக்கோங்க, இந்த வியாதியிலிருந்து மீள முடியாதுங்க, இந்த கடன் பிரச்சனை வாழ முடியாதுங்க, உன்னால் வாழவே முடியாது, இந்த பொருளாதார நெருக்கடியோ, நீ பயப்படாத, அவர் உன்னை காப்பார். அடுத்தபடியாக நான் பார்த்த துஷ்டனை பார்க்க மனுஷனை குறித்து பயப்படாத, சரணத்தை கொல்லுவதை குறித்து பயப்படாத, உன் ஆத்துமாவை கொள்ளுகிற தேவனுக்கு மட்டும் பயப்படு. துஷ்டர்களின் பார்க்கடிப்பை உன்னை விட்டு நீக்கி போடுவார். அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். இரண்டாவதாக தேவ பிள்ளைகளே,
எல்லாரையும் அவர் காப்பாரா? துன்மார்கனையும் அக்கிரமக்காரனையும் அவர் காப்பாரா? காக்க மாட்டார். இப்ப யாரை அவர் காப்பார்? யாருக்கு தேவன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார்? யாரை காக்க போறார்? பாருங்க, வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். கிருபையும் சத்தியமும் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். எழுதிக்கொள். கிருபையும் சத்தியத்தையும் விலகாமல் நீயும் விலகக்கூடாது. நீ விலகாமல் இருக்கனா உன் இருதயத்தின் பலகை எழுதிக்கொள். இந்த கிருபை எனக்கு வேண்டும், இந்த சத்தியம் எனக்கு வேணும். சும்மா ஜெபிக்கிறதுல வந்து ஜெபம் பண்றேன், நீ ஜெபிக்கிறேன், அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளணுங்க. பாவ மன்னிப்பு பெற்று தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான். அவளை அறிக்கை செய்து விட்டு விடணும், கிருபை கிடைக்கும். இது உங்களால் உண்டான தேவனால் கிடைத்த ஈவு. எபேசியர் 2:8 தெளிவாக சொல்கிறது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனால் கிடைத்த ஈவு. இந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்வது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட, ரட்சிப்பு எல்லாம் வேஸ்ட்ங்க. ரட்சிக்கப்பட்டு கிருபையின் சத்தியத்தையும் தன் இருதயத்துக்குள்ளே காத்துக் கொள்கிறவனுக்கு கர்த்தர் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அவருடைய கிருபையிலே நிற்கிறாய், அவருடைய கிருபைக்குள் நீ கடந்து வந்திருக்கிறாய். எத்தனை பேர் கர்த்தருடைய கரங்களுக்குள்ளே உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறீர்கள். இந்த மகிமையின் தேவன், மகத்துவத்தின் தேவன், ராஜாதி ராஜா, அவர் நல்லவரே. கிருபை உன்னை விட்டு விலகாம இருக்கணும். அதுக்கு நீ தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கணும். அது மிகவும் அவசியமான ஒன்று. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். கிருபையும் சத்தியமும் எவன் அதை விட்டு விலகாது இருக்கிறானோ அவனை காப்பார். அது இருதயத்துக்குள்ள காத்துக்கள். நான் ரசிக்கப்பட்டது அவருடைய கிருபை, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டேன். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஈவு, ஈவு. இரண்டாவதாக தேவன் யாரை காப்பாற்றுவார்? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். சுய புத்தியில் சாயாதவர்களுக்கு கர்த்தர் காக்கிறவராய் இருப்பார். சுய புத்தி ஒண்ணு சொல்லும், இப்படி போ, அப்படி போ, இப்படி நட, அப்படிங்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த கிருபையும் சத்தியம் விலகாம இருப்பாங்க பாருங்க, கர்த்தருக்குள்ளே இருப்பாங்க பாருங்க. அவங்க சுய புத்தியில போக மாட்டாங்க. ஆண்டவரே, உன் சித்தமானால், உமக்கு சித்தமானால் இதை செய்யுங்க. நீங்க மாப்பிள்ளை பார்ப்பாங்க, இந்த தகுதி இந்த தகுதி இப்படி இருக்கு அப்படி இருக்கு. உலகத்துல பார்க்காத ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையா, கர்த்தரோட ஐக்கியம் இருக்குதா? கிருபையும் சத்தியத்தோடு விலகாம இருக்கிறாப்லையா? சுயத்துல போகக்கூடாது. சுயமா முடிவு எடுக்காத, எடுக்காத. ஜெபத்துல வச்சு ஜெபித்து தேவனோட ஐக்கியப்படுவது மிகவும் அவசியமான காரியம். சுய புத்தியில் சாயாதவர்களுக்கு, கிறிஸ்துவை உடையவர்கள் சுய புத்தியில சாயவே கூடாது. எதுனா ஆண்டவரை கேளுங்க. ஆம்பளை பிள்ளைகளே, அதுதான் மிகவும் அவசியமான ஒன்று. நீ படிக்கணுமா, இல்ல உங்க பிள்ளைகிட்ட படிப்பா, கல்யாணங்களா, எதுவா இருக்கணும், சுய புத்தியில சாயாதீங்க. மனுஷன் சொல்றதை கேட்காத. மனுஷன் அப்படி இப்படிமா அநேக வாரிய பிள்ளைகள் அதாவது எதறி போறது. ஐயோ, உனக்கா இது, நீ இருக்கிறதுக்கு, நீ இருக்கிற அளவுக்கு, உன் அறிவுக்கு உனக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைப்பாங்க? சில பசங்க ஏற்றி விடுவாங்க, நல்லா படிக்கிறியடா, உங்க வீட்டுல பாருடா. தேவ பிள்ளைகளே, இவங்க உடனே என்ன பண்ணுது, அந்த பிள்ளைகளோட பேச்சை கேட்பாங்க. சுய புத்தியில சாயுது. ஃப்ரெண்ட்ஸ் வட்டாங்க நிறையா. அதுக்கு பிறகு தானே சுயமா சில சிந்தனைகள். சுய புத்தியில சாயாத. கிறிஸ்துவுக்குரியவருடைய சிந்தை அவருடையதா இருக்கணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் ஒண்ணுமே முடிவெடுக்க முடியாது. நான் முடிவெடுக்க எனக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி தீர்மானம் எடுக்கிறவங்களுக்கு கர்த்தர் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பா. இனி நான் அல்ல, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்.
கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அவரே என்னில் பிழைத்திருக்கிறார், அவரே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்படித்தான் தேவ பிள்ளைகளே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்புக் கொடுக்கிறவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையிலே நான் என் தேவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அதனால்தான் அந்த வாலிப நாட்களிலே எவ்வளவு பேர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லவும், குடிசை பகுதியில் அநேக வாலிபர்களை, அநேக ஜனங்களை தேவனை கொண்டு வரும் கர்த்தரை பயன்படுத்த காரணம். அநேக சொன்னாங்க, அநேக கிறிஸ்தவங்க சொன்னாங்க, அநேக ஊழியக்காரங்க சொன்னாங்க, எங்க அப்பா அம்மாட்ட சொன்னாங்க ஊழியங்கிறது ஒரு பைத்தியம். எங்க அம்மா சுகமானா நான் 24 மணி நேரமும் என் தேவனுக்கு ஊழியம் செய்வேன். எம்ப்ளாய்மெண்ட் கார்டெல்லாம் கிழிச்சு போட்டேன். கம்ப்யூட்டர் சர்வீஸ் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா கிறிஸ்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, எங்க அப்பா இது ஒரு பைத்தியம், இது ஒரு ஊழியங்கிறது ஒரு பைத்தியம். யாரும் உங்க மகளை இப்படி பண்ணிட்டாங்க. யாரும் பண்ணல, பொறுத்தனை நான் பண்ணினேன். எங்க அம்மா எழுந்து நடந்தாங்க, பரவாயில்ல சென்றார்ல எழுப்பி நடக்க முடியாது, என் தாய் எழுப்பி நடந்தார்கள், நான் பொறுத்தனை பண்ணினேன். எல்லாரும் சொன்னாங்க முடியாது முடியாது. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ வா. தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தேன். என் சுய புத்திகளை இடம் கொடுக்கல. நான் வந்தபோது இங்க இருக்கிற அந்த ஊழியர்கள் இருக்கிற ஒரு சொன்னார், நீ நல்லா வேலை பார்க்கியம்மா, நீ வேலை பார்த்து எங்க ஊழியத்துக்கு கொடுக்குற சப்போர்ட் கூட என்னால உனக்கு கொடுக்க முடியாது. பரவாயில்ல, எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் கட்டுங்க, ஊழியர்களுக்கு போறதுக்கு பஸ் ஃபேர் கொடுங்க. நடந்து முடிவதற்கு நடந்தே நான் போறேன். தேவ பிள்ளைகளே, என் வாலிப நாட்களில் சுய புத்திக்கு இடம் கொடாமல் என் தேவனுக்கு கீழ்ப்படிந்தேன். என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காத்திருந்த நாள்களை நான் வீட்டிலே பயன்படுத்தல. கர்த்தர் நினைத்து பார்க்க முடியவில்லை. காப்பார் காப்பார். இந்த ஊழியத்திலே நான் இருந்த நாட்களிலும் அலைந்து தெரிந்த நாட்களிலும் என்னை பாதுகாத்தார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இக்மோர்ல அந்த ஹாஸ்டல், அந்த லேடிஸ் ஹாஸ்டல் இருந்தேன். அங்கிருந்து தாசபுரம் ஹாஸ்டலுக்கு பஸ் ஏறணும். அப்போ அந்த ரயில்வே ட்ராக்ல இந்த பக்கம் செவரு உடஞ்சி வச்சு, அதுதான் சின்ன ஸ்கூல் பிள்ளைங்க, டீச்சர்ஸ் எல்லாரும் வேலைக்கு போறவங்க எல்லாரும் வேலைக்கு தான் போவாங்க கிராஸ் பண்ணி. அங்கதான் எங்களுடைய ஹாஸ்டலும் இருந்துச்சு. அதுல இருந்து அந்த ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணா தாசபுரம் பஸ் ஸ்டாப். நானும் அப்படிதான் போவேன். பாருங்க, ஊழியத்துக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்காக தான் நீங்க காலையில கிளம்பி எல்லாரும் கூட நான் ஒரு ட்ரெயின் போச்சு. ட்ரெயின் போன உடனே நானும் உடனே நான் தாண்டிட்டேன். மற்றவங்களாம் தாண்டல, நான் தாண்டிட்டேன். தாண்டின உடனே எல்லாரும் கத்துறாங்க. அவங்க கத்துற சத்தம் கேட்குது. நான் குனிஞ்சு உன்னை ஒரு நிமிஷம் பார்த்தேன். ஒரு பதட்டமாக ஒண்ணுமே யோசிக்கலனா எல்லாரும் கத்துறாங்க, ஓ எல்லாரும் கத்துறாங்க தேவ பிள்ளைகளே. அப்போ கீழே குனிஞ்சு நான் பார்த்தேன். பார்த்துட்டு நான் செய்த ஒரே காரியம், ட்ராக்ல நிக்கிறேன்னா தரையில நிக்கிறேன். நான் குனியும் ஒரு எக்ஸ்பிரஸ் அவ்வளவு வேகமா இருக்குது. என் சாரி எல்லாம் இழுத்துக்கிட்டு பிடிச்சு இழுக்குது. நான் ஒரு கால வச்சிருந்தா கூட கால் போயிருக்கும். அந்த கத்துற வேகத்துக்கு நான் கொஞ்சம் மைண்ட் அப்படியே இது பண்ணியிருந்தா கூட நான் அந்த ட்ரெயின்ல போய் செத்துருப்பேன். என்னை காக்கிற தேவன் எனக்கு ஒரு ஞானம் கொடுத்தார். குனிஞ்சு பாரு, ட்ராக்ல நிக்கிறேன். ட்ராக்ல இல்லைன்னா ஓகே. அன்னைக்குதான் யோசிச்சேன், இந்த குறுக்கு வழியெல்லாம் போகக்கூடாது, சுத்தினாலும் போயிடணும். அதுக்கு பிறகு நான் இந்த மாதிரி ரயில்வே கிராசிங் பண்ணதே கிடையாது. என்னை காத்தா சுய புத்தியின் மேல் சாயாதபடி யார் அவன் தேவனை சார்ந்து வாழ்கிறானோ அவனை காப்பார். 3ஆவதாக பாருங்கள், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, அளவரல்ல, முழு இதயம் ஆண்டவரை பாதுகாப்பாம பாதுகாப்பா. பயம் திகில் உனக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் மேல நம்பிக்கை போயிடும். பயமும் திகிலும் வரும்பொழுது காப்பார் என்ற நம்பிக்கை கொண்டு வாங்க. முழு இதயத்தோடும், அதான் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் கர்த்தர் நம்பிக்கையா இருக்கோமா? உன் நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிற? சில சொல்லுவாங்க, அந்த பிள்ளை ரொம்ப நம்பினே சிஸ்டர், படிக்க வச்சேன், எனக்கு எல்லாத்தையும் வித்து படிக்க வச்சேன், இந்த பிள்ளை கவனிக்க மாட்டேங்குது. பிள்ளைய நம்பினேன். நான் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லுவது, உன் தாய் தகப்ப நல்ல ஆசீர்வாதமா இருக்கட்டும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கியா?
உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ கொடு. உன் வருமானத்திலே கர்த்தருக்கு கொடுத்தது போல உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் வருமானத்திலிருந்து கொடுங்க. அவங்க சேர்த்து வைக்கிறாங்களோ செலவு பண்றாங்களோ அவங்களுக்கு நீ கொடுக்கிறது உனக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தின் நிறைவை நீ பார்க்க முடியும். முழு இருதயத்தோடு அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களை கர்த்தர் காப்பார். என்னை நம்பி இருக்கிற கர்த்தரை நம்பி இருக்கிறவரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. அந்த கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். அதை இருதயத்தில் எழுதி வச்சுக்கணும். இப்போ முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புகிறீங்களா? கர்த்தர் செய்வா, எனக்காக செய்வா. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இந்த பிள்ளையை சரி பண்ணுவா, இந்த கணவனை சரி பண்ணுவா, நம்பிக்கை இருக்கிறதா? இக்கட்டில் என்னை விடுவிக்கிறவர் அவர் மேல் முழு இருதயத்தோடு நம்புகிறது. இந்த நம்பிக்கை உன்னை காப்பா. ஊழியர்களுக்கு மிகவும் உதவியா இருக்கிறதே இந்த கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை. முழு இருதயத்தோடு ஒரு காரியத்துக்காக செபித்தா முழு இருதயத்தோடு நான் அதை நம்புவேன். தேவப்பிள்ளை நம்புவேன். கண்டிப்பாக கர்த்தர் உதவி செய்வார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தரை மாற்றி போட வல்லவர். அவர் மகிமையின் தேவன். அப்படித்தான் ஊழிய பாதையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துகிறது. கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவர். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், என் ஜனமே உன் நம்பிக்கை பிள்ளை மேல இருந்தா பிள்ளை உன்னை கைவிட்டுருவான், புருஷன் மேல இருந்தா புருஷன் உன்னை கைவிட்டுருவான், உன் தலைமை உன்னை கைவிட்டுரும், உன் புத்திசாலித்தனம் உன்னை கைவிட்டுரும். முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புங்க. உங்க வேலையா இருக்கட்டும், உங்க எந்த காரியமா இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 4வது தேவப்பிள்ளைகளே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நினைத்துக்கொள். உன் வழியில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். மற்றவங்க நினைக்காத. இந்த ஃப்ரெண்ட் வருவான், பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்க, இல்ல என் குடும்பம் வருவேன் கூட. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அந்த வழியில நீ போகும்போது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆம் தேவப்பிள்ளைகளே, கர்த்தரை நினைச்சிட்டு வாழ்றவங்களுக்கு அவர் காப்பார். நான் 96ஆம் வருஷத்துல 94, 95 வருஷங்கள் இன்னைக்கு அந்த ஜிஹெச்சுக்கு பின்னாடி சத்தியவாணி நகர்னு ஒரு ஸ்லம், அங்க நான் போய் வேலை பார்த்துக்கிட்டே நான் ஒரு ஸ்லமுக்கு ஓடிட்டு போவேன். நான் லீவ் கிடைக்கும் போது நான் அப்படி அந்த நேரத்தில் போயிட்டு வருவேன். அப்போ அந்த பிரிட்ஜை விட்டு இறங்கினோம்னா லெஃப்ட் சைட்ல இறங்க ஸ்லம் ஒரு எல்லாம் பண்ணி சொன்னா. இப்ப எல்லாம் மாறிடுச்சு. நான் அந்த மக்களை சந்திச்சு ஜெபம் பண்ணிட்டு ஏறதுக்கு இப்படி வர மாட்டேன். அந்த கீழே பிரிட்ஜுக்கு கீழே ஒரு பாலம் மாதிரி போகும், ஒரு படிக்கட்டு, அது வழியா ஏறி மேல போயிடலான்ட்டு நான் அது வழியா தான் வருவேன். அப்ப அங்க பசங்க எல்லாம் கேரம் விளையாடிட்டு ஸ்லம்ல ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. எனக்கு வாலிப வயசு. நான் ஜெபம் பண்ணிட்டு நான் அது வழியா நடந்து அது கேரம் போர்டு விளையாடுற எல்லாரும் பார்ப்பாங்க. தனியா அந்த பிரிட்ஜ் அப்படியே இப்போ அந்த பிரிட்ஜ் இருக்கு, நீங்க பாப்பீங்க ஜிஹெச்சுக்கு அந்த பிரிட்ஜ் பெரிய பிரிட்ஜ். அதை தாண்டி நான் ஏறி வருவேன். தனியா சாயங்காலம் 6 மணிக்கு தான் இருக்கும். அன்னைக்கு நான் பேப்பர் பார்த்தேன். அந்த இடத்துல எத்தனையோ எலும்பு கூடு, எத்தனையோ பெண்கள் ஜீவித்துல வேலை செஞ்ச எத்தனையோ நர்சஸ்கள் அந்த பெண்கள் அந்த இடத்துல புதைச்சு போட்டிருக்காங்க. அப்ப நான் நினைச்சேன், என்னை பாதுகாத்தாரே. என் வழிகள் கத்தோலிக்க ஜெபம் பண்ணிட்டு நான் வருவேன். என் வழி இன்னது அவருக்கு தெரியும். என்னை பாதுகாத்தாங்க, என்னை காத்தார். என் கால் சிக்கிக்கொள்ளாமல் எனக்கு காத்தார். நான் பார்த்திருக்கிறேன் அவங்களெல்லாம். அன்னைக்கு அந்த பேப்பர்ல நான் பார்க்கும்போது பார்த்தா இந்த நபர்களும் நான் பார்த்திருக்கேன். என்னை சுற்றியும் தேவன் பாதுகாத்தா. கர்த்தர் நல்லவர். உன் வழிகள் எல்லாம் அவன் நினைத்துக்கொள். உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். அடுத்தபடியாக 5வது தேவப்பிள்ளைகளே, சங்கீதம் 25:2 வாசியுங்கள். சங்கீதம் 25:2. என் தேவனே, என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். மகிழ விடாதேயும். நல்ல கவனிங்க. அறிக்கை பண்ணணும். 5வது எவனோ அறிக்கை பண்ணுகிறானோ அவனை கர்த்தர் காப்பார். ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. சொல்லுங்க, பிரச்சனை என்னன்னு சொல்லு, உன் போராட்டம் என்னன்னு சொல்லு. நீ வெட்கப்பட்டு போகாத
உனக்கு உதவி செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துங்க. எனக்கு உற்சாகத்தை கொடுப்பா. என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள், இந்த பிரச்சனையை மேற்கொள்ள மாட்டார்கள். சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, உனக்கு உதவி செய்கிற தேவன், உன்னை காக்கிற தேவன், காக்கிற தேவன். குடிசை பகுதி ஊழியர்களாக இருக்கட்டும், எந்த இடங்களுக்கு நான் போனாலும் சத்துருக்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறார். நான் ஒரு நாள் ஒரு இடத்துல வெட்கப்பட்டு போனதில்லை தேவ பிள்ளைகளே. அவர் ஜீவன் உள்ளவர். உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பா. நீ வெட்கப்பட்டு போக மாட்டா. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். உன்னை கரம் பிடித்தவர் உண்மையுள்ளவர். அவர் உனக்கு உதவி செய்வார். தேவ கரத்திலே உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே அறிக்கை பண்ணுங்க, செபத்தில் அறிக்கை பண்ணுங்க. இதை நீங்க செய்ய போறீங்க, நீங்க இதை பண்ண போறீங்க, நீங்க எனக்கு தர போறீங்க. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே. எத்தனை பேர் அறிக்கை பண்றோம்? அறிக்கை பண்ணுகிறவர்களை கர்த்தர் சொல்ல மேற்கொள்ள விட மாட்டா. நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி அவருடைய காப்பா. மூன்றாவதாக, முதல்ல பார்த்தா எப்பொழுது சடுதியான திகில் வரும் பொழுது, புத்திஷ்டங்களின் பால் கடிப்பு வரும் பொழுது அவர் நம்மை காப்பா. யாருக்கு காப்பான்னு பார்த்தோம்? கிருபையும் சத்தியமும் விலகாதவர்கள், இருதயத்தில் எழுதி வைத்தவர்கள். இரண்டாவது பார்த்த சுய புத்தியில் சாயாதவர்கள். மூன்றாவது வழிமையாக அவரை நினைத்து வருபவர்கள், முழு இருதயத்தோடு நம்பிக்கையா இருக்கிறவர்கள். ஐந்தாவது அறிக்கை பண்ணுகிறவர்கள். அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் செய்கிறவர். மூன்றாவதாக எப்படி அவர் நம்மை காப்பார்? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் முதல் லைனை வாசிக்கலாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்தார். எப்படி கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து, கர்த்தரை நம்புறேன், நான் வெட்கப்பட்டு போனேன் யாரும் சொல்ல முடியாது. கர்த்தரை நம்பிக்கையா இருந்தா என்னை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், செழிப்பு எனக்கு வரும். தேவ பிள்ளையே, வறுமை தவிக்கிறாயா? நான் பார்க்கிற இடங்களிலே கஷ்டம், பாடு, வேதனை, கஷ்டம். நான் போய் குடிசை பகுதியிலே ஒருவேளை சாப்பாட்டுக்கு எப்பவும் கஷ்டமா இருப்பார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பத்தி நான் சொல்லும் பொழுது வீட்டுக்கு போனா பசியில உட்கார்ந்து இருப்பாங்க. பன்னும் டீயும் முதல்ல வாங்கி கொடுத்துருவேன். அவங்க சாப்பிட்ட கண்ணெல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்து, விறகு வாங்கி கொடுத்து ஒரு பக்கம் சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பொழுதுதான் என் சாட்சியை சொல்லுவேன். இயேசு எப்படி தேடி வந்தார்னு சொல்லுவேன். அவர் எனக்கு எப்படி உதவி செய்தார்னு சொல்லுவேன். தேவ பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை, கர்த்தர் தான் என் நம்பிக்கை என்று சொல்லுவேன். எனக்கு ஃபிட்ஸ் வரும் பொழுது இயேசு சுகம் கொடுத்தார், இயேசுதான் கொடுத்தார். வைத்தியத்துல எனக்கு சுகம் கிடைக்கல, நாட்டு வைத்தியத்துல சுகம் கிடைக்கல, காயத்துல சுகம் கிடைக்கல, 7 நாள் 7 கோயிலுக்கு போய் எனக்கு சுகம் கிடைக்கல. 2 கிறிஸ்தவர்கள் வீடு தேடி வந்து செபித்தார்கள், சர்ச்சுக்கு கூப்பிட்டார்கள். நம்பிக்கை இல்லாமல் போனோம். கர்த்தர் எங்கள் நம்பிக்கையாய் எங்களுக்கு கால் சிக்கிக் கொள்ளாதபடி எனக்கு சுகம் கொடுத்தா. நான் என் சாட்சியெல்லாம் சொல்லி அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டுறதுக்குள்ள சோறு ரெடி ஆகிடும். எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த பிள்ளைகளுக்கான படிப்பின் காரியம், படிக்காம வேலைக்கு போகிற பிள்ளைங்க உண்டு, தெருவில் விளையாடிட்டு இருக்கிற பிள்ளைங்க உண்டு. அந்த பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் மற்ற அப்பெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணி இந்த பிள்ளைகளை படிக்க வைப்பேன். நம்பிக்கை, கர்த்தர் ஒரு நம்பிக்கையாக இருக்கு. நம் நம்பிக்கை கர்த்தரா இருக்கிறாரா? நான் என்னோட சின்ன காரியத்தை செய்வேன், அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆம் தேவ பிள்ளைகளே, அந்த நம்பிக்கையோடு தான் ஏழை எளிய மக்கள் மத்தியிலே தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி குடி போதை கஞ்சால் கராயில் கடுமையானவர்களை நான் மீட்டுக் கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கர்த்தர் தான் நம்பிக்கை. அவர் தான் நம்பிக்கை. அவர் கூட்டிட்டு போனா செய்வார். வாலிப பசங்களுக்கு தைரியத்தை சொல்வேன், நீ படி, உனக்கு தெரிஞ்சதை படி. ஒரு தடவை ஈகா தேட்டர் சிக்னல் நாங்க வந்துட்டு இருக்கோம். ஃபுல் சிக்னலுக்கு சாயங்காலம் ஒரு 6 மணில இருந்து இருக்கி நான் என் கணவரோடு 2 வீலர்ல போயிட்டு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, அமுதாக்கா அமுதாக்கா.
பையன் வந்து பக்கத்துல நின்னான். அவன் எடுத்துட்டு எனக்கு தெரியாதான்னு கேட்டான். எனக்கு தெரியலன்னு சொன்னேன். நான் சொன்னேன், அக்கா நான் இந்த பகுதியை சேர்ந்தவன். ஒரு நாட்கள்ல எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம். என்னை 8ஆம் கிளாஸோட நிறுத்திட்டாங்க. படிக்க வைக்க முடியாதுட்டாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டம். நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க, சாப்பாட்டுக்கு அரிசியெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. சாப்பிட்ட பிறகு சொன்னீங்க, நீ படிக்க போ தம்பி, நான் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு வேலையில ஏப்ரல் மேல சேர்த்து விடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் சேர்ந்து ஃபீஸை கட்டி, அக்கா நீங்க நல்லா இருக்கிறேன்க்கா. இந்த மெட்ராஸ்ல உங்களை எங்கேயாவது பார்க்க மாட்டேன்னு நினைப்பேன். ஆனா சிக்னல் நீங்க முன்னாடி நிக்கிறீங்க, உங்களை நான் பார்த்துட்டேன். அந்த சண்டே கிளாஸ் பையன் நீங்க நல்லா இருக்கோம், நாங்க திரும்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்க்கா, எல்லாரும் நல்லா இருக்கோம், நாங்க சர்ச்சுக்கு போறோம். உங்களை பார்த்த உடனே நீங்க பேர் போறீங்க, சிக்னல் போட்டான்னா நான் கூப்பிட்டேன்க்கா, அமுதாக்கான்னு. தேவப்பிள்ளையே, அந்த பையனை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். இந்த குடும்பத்தை கண்டிப்பாக ரட்சிப்புக்குள் கொண்டு வருவாங்க என்று அன்னைக்கு வைத்து பசியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அவன் ஆத்தும பசிக்கு தேவையான இயேசுவின் ஒரு நம்பிக்கை கொடுக்க இந்த வேதமே நம்பிக்கையா இருந்தது. பல வருஷங்களுக்கு வலித்து பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அந்த குடும்பத்தின் நம்பிக்கையாக கிறிஸ்து மாறி இருந்தார். உன் வாழ்க்கையில் யார் நம்பிக்கையா இருக்கா? புருஷனா, பிள்ளையா, பணமா, எது? கர்த்தரை நம்பு, அவர் உன்னை காப்பா. உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி, இந்த பூமியை சிக்கிக் கொள்ளாதபடி அவர் உன்னை காப்பா. நான்காவதாக இந்த கர்த்தர் யார்? கர்த்தர் நம்பிக்கையா இருந்து சொல்லிக்க. இந்த கர்த்தர் யார் என்று பார்ப்போம். வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி, கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி. ஞானம், அப்படி ஞானத்துக்கு அளவே இல்லைங்க. அந்த ஞானம் உள்ள தேவன் பூமியை அஸ்திபாரப்படுத்துறாராம். அப்படி ஞானத்தினால பூமி உருண்டையானது. இந்த பூமியிலே நம்மை அஸ்திபாரப்படுத்தினார். பூமியை நம்மை வாழும்படி அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார். மனுக்குளம் வாழும்படி பூமியை வைத்திருக்கிறார். அப்படி ஞானம், ஞானத்துக்கு அளவே இல்லைங்க. ஞானத்தை கத்துறதுல கேளுங்க. இன்னைக்கு டியூஷனுக்கு பிள்ளைகள் அனுப்புவாங்க, ஸ்பெஷல் கிளாஸ்க்கு அனுப்புவாங்க, ஸ்பெஷலா பிரசங்கம், ஸ்பெஷலா வாலிப பிள்ளைகளுக்கு எது ஒரு கிளாஸ் நடத்துறோம், ஒரு மணி நேரம் இல்ல பிள்ளைகளுக்கு கிளாஸ்னா அது பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அதை வைக்கணும்? அதான் ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸ்க்கு அனுப்புறோமே, ஏதோ 10 நிமிஷம் இருந்தா போதாதான்? யாருக்குங்க? தேவன் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். வாலிப பிள்ளையே, உன் வாலிப நாட்களில் கர்த்தராகிய சிருஷ்டிகனை நினைக்கும் பொழுது உன் வாழ்க்கையை அஸ்திபாரப்படுத்த அவருக்கு தான் ஞானம் உண்டு. உங்க பிள்ளைகளை வாழ வைக்க அவருக்கு தான் உண்டு. ஆனா பெற்றோருக்கு சலிப்பு. ஞானத்தினாலே அஸ்திபாரப்படுத்தினவர் உங்க குடும்ப வாழ்வை அஸ்திபாரப்படுத்துவா. கணவனே மனைவி யாரானாலும் சரி, உன் குடும்ப வாழ்வு அஸ்திபாரப்படணுமா? அவருடைய ஞானத்தை தேடிவா. இந்த ஞானத்தினால அஸ்திபாரப்படுத்துவார். ஐயோ எங்க வீடு சீரற்று போயிருக்கு, ஒழுங்கற்று போயிருக்கு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. கேளு. என் மனைவி என்னால் சரி பண்ண முடியல, என் கணவன் என்னால் சரி பண்ண முடியல, கேளு. அவர் உதவி செய்வார், உதவி செய்வார், உதவி செய்கிறவர். அவருடைய ஞானத்தினாலே பூமி அஸ்திபாரப்படுத்தினவர் உன் குடும்பத்தை அஸ்திபாரப்படுத்த மாட்டாரா? உன் பிள்ளைக்கு அஸ்திபாரம் போட மாட்டாரா? யோசித்து பாரு. உன் வாழ்வில் முழு காரியமாக அவர் இருக்க மாட்டாரா? அவருடைய ஞானம் அளவிற்கு அறியது. எல்லாம் அவர்கிட்ட கேளுங்க. பிள்ளை உனக்கு படிக்க முடியலையா? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தார் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர்களுக்கு தேவனிடத்தில் கேட்க கடவன். ஒரு தடவை எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், பையன் 9ஆம் கிளாஸ்ல ஃபெயில் சொல்லிட்டாங்க, இன்னொரு வருஷம் படிக்க வைக்கணும். அந்த குடும்பம் இந்த ஒரு வருஷம் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ நான் கேட்டு விட்டுருந்தேன், ஒரு டீச்சர் மூலமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் மூலமா கேட்டு விட்டுருந்தேன். அப்போ அந்த மேடம், பிரின்சிபல் மேடம் சொன்னாங்க, இவ்வளவுதான் அவன் மார்க் எடுத்திருக்கான், உங்க பாஸ்டர்மா இந்த பிள்ளைய பாஸ் பண்ண வைப்பாங்களான்னு கேட்டாங்க. நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே இன்னும் ஒரு வருஷம் அந்த பிள்ளை இன்னும் படிப்பானா? ஆண்டு சொன்ன சர்டிஃபிகேட்டை வாங்குங்க, பாஸ் வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க, அவனுக்கு ஞானத்தை நான் கொடுப்பேன். தேவ பிள்ளைகளே, அதை சொன்னோம். இன்னொரு ஸ்கூல்ல அவங்களே சொன்ன ஒரு ஸ்கூல்ல அவங்க சொன்னாங்க, நாங்களே ஒரு ஸ்கூல்ல சொல்றோம், ஸ்கூல்ல சேர்த்தோம். பையன் 10th பாஸ் பண்ணிட்டாங்க.
90 பாஸ் பண்ண போற பிள்ளை ஞானம் கொடுக்கிறவர் தேவன் அங்கிலும் தெரிவிக்க ஆண்டவரே இவர்கள் பாஸ் பண்ணாலே தேவனுடைய கர்த்தரே நம்பிக்கை ஞானத்தினாலே பூமி அஸ்திபாரப்படுத்தும் பிள்ளையின் படிப்பை அஸ்திபாரப்படுத்துவாரா செய்வார் கர்த்தர் மேல் நம்பிக்கை உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு விடுங்க உனக்கு ஞானத்தினால பூமி அஸ்திபாரப்படுத்துவார் உன் குடும்ப வாழ்க்கையை உன் பிள்ளைகளுடைய வாரியங்கள் எல்லாத்தையும் அஸ்திபாரப்படுத்துவார் அஸ்திபாரப்படுத்துகிறவர் இரண்டாவது யார் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் 2வது வாசிப்போம் புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தானாம் முதலாம் வானம் இரண்டாம் வானம் மூன்றாம் வானம் என்று இருக்கிறது முதலாம் வானத்துல தான் நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் இருக்கிறது அதற்கு மேல இரண்டாவது வானத்துல வானமண்டலத்துல பொல்லாத ஆவியின் சேனை மூன்றாம் வானம் தேவனுடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிற இடம் தேவ பிள்ளையே நீயும் நானும் கர்த்தரோடு கூட இந்த ஐக்கியத்திலே இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறோம் ஸ்தாபித்தா வானத்தை பார்க்கதான் நமக்கு முடியுது அது எவ்வளவு உயரம் கூட நம்மளால தெரியாது ஸ்தாபித்தார் உனக்கு அறிவு கடக்காத உன் கண்ணு கேட்காத இந்த காரியங்கள் வானங்களை ஸ்தாபித்தவர் இந்த கர்த்தர் அதன் மேல் நம்பிக்கையா இருக்கலாம்ல வழியே தெரியாம இருக்கும் என்ன வழி என்னன்னு தெரியல கர்த்தர் மேல் நம்பிக்கை அவரே காரியமே வாக்கிய பண்ணுவார் தேவ பிள்ளையே நாங்க இந்த லாக்டவுன் நாட்கள்ல வாலிப பிள்ளைங்க ஆண் தனியா யூத் கேர்ள்ஸ் யூத் பாய்ஸ் விமென்ஸ் மென்ஸ் என்று சொன்னார் ஒவ்வொருத்தரையும் செபிக்கவை காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு மேல ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கும் இப்ப பொம்பளை பிள்ளைங்க தனியா ஆம்பளை பிள்ளைங்க தனியா சாயங்காலம் 6 மணிக்கு பெண்கள் இரவு 10 மணிக்கு ஆண்கள் மே மாதத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு ஆண்கள் என்னோட வந்து பேசினார் போன வாரத்துல அந்த நாட்கள் நாங்கள் ஊழியம் செய்த அந்த சிலர் பகுதியில் ரசிக்கப்பட்டு இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளையும் அன்னைக்கு சொன்னாங்க அதிலே ஒரு குடும்பத்துக்கு நான் சொன்னேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் 90 வருஷம் அந்த தாத்தா பயங்கர குடிகாரர் அவர் குட்டியிலிருந்து வெளியே வந்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து முழு குடும்பம் ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள் வந்தார்கள் அவங்களுடைய பேத்திங்க இன்னைக்கு அந்த பிள்ளைகள் செபிக்கும் போது 30 வருஷம் கழித்து அந்த சந்ததி கர்த்தருக்கு நிக்கீங்க முழு குடிகாரர் மொட்டா குடிகாரர் பொண்டாட்டிய அப்படி போட்டு அடித்து கொண்டிருந்தார் அந்த வண்டி மாட்டு போட்ட சாட்டை வச்சு அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் நான் குடித்தால் என் மனைவி இப்படிதான் அடிப்பேன் என்னை குடிக்காம இருக்க வைக்க முடியாது நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் ஆண்டவர் கண்டிப்பா உங்களை குடிக்க வைக்க மாட்டார் சாட்டையை கையில் பிடிக்கிறேன் அந்த அம்மா அழகுக்கு ஓடிச்சு ஒரு பாத்தியமாக அழுது ஐயோ என் மகளை அடிக்கிறானே போட்டு கொள்றானே தேவ பிள்ளைகளே அந்த ஐயா சொல்லி ஐயா நீ குடிக்க முடியாது ஐயா என்ன குடிக்க முடியாது சொல்லுக்கு நீ யாரு நான் சொல்லல அந்த ஆண்டவர்கிட்ட நான் செபிக்க போறேன் குடிச்சிட்டு வந்து மனைவியை கண்ணு மட்டும் தெரியாம போட்டு அடிக்கிறாரு அடுத்த வாரம் போகும்போது அந்த மூலையில உட்கார்ந்து நடுங்கிட்டு உட்கார்ந்து இருந்தா கண்ணுக்கு வானங்களை ஸ்தாபித்தவர் கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரங்களை உருவாக்கினவர் என் நம்பிக்கை அவர்தான் நம்பிக்கை நட்சத்திரங்களை உருவாக்கினவரே அந்த குடும்பத்தின் நட்சத்திரங்கள் அந்த ஐயா குடிக்க கூடாது நான் போகும்போது பயந்து அந்த மூலையில ஒடுங்கி இருந்த சொன்னார் நான் போய் அந்த பாட்டில போய் வாங்கும்போது பாட்டில திறந்தா இந்த சத்தம் தான் இந்த வாட்டில இந்த ஐயா நீங்க குடிக்க முடியாது ஆண்டவர்களை குடிக்க விட மாட்டார் அப்போ நான் சிலம்பு அது குடிசை போது உரை என்று ஒண்ணு விற்பாங்க அதை போய் வாங்கி படிச்சாலும் அதே நான் அது உள்ள வந்து இல்லையா சத்தம் தான் கேட்டுதான் அன்றைக்கு மறந்து உட்கார்ந்து வந்தான் 8 நாட்களாக இதே இடத்துல தான் இருக்கிறேன் வேலைக்கு போகல குடிக்கல அவருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி படிப்பறிவு இல்லாத அந்த ஐயாவை அந்த அம்மா அவருக்கு உள்ள ஒரு மகன் மருமகள் 4 பேரும் 90 வருஷம் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் பக்கத்துல இருக்கிற ஆலயத்திலும் சேர்த்து விடுவேன் எங்கெங்க ஊழியம் செய்கிறோமோ இன்றைக்கு அந்த ஒரே மகன் அந்த ஒரே மகனுடைய மகனுக்கு பிறந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இன்றைக்கு அழகாக ஜெபித்தார்கள் எனக்கு ஒரே சந்தோஷம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வானங்களை ஸ்தாபித்தவர் இந்த சந்ததிகளை ஸ்தாபிக்கிறவர் எவ்வளவு சந்தோஷம் எனக்கு எவ்வளவு பெரிய கிருபை அவரு இன்னைக்கு உயிரோட இருக்கிறாரு மறுபடியும் கவர்மெண்ட் வேலை தேடி வந்துச்சுங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கவர்மெண்ட் வேலை இன்னைக்கு அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு வராங்க அந்த லாக்டவுன்லயும்
ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு எல்லாத்தையும் ஸ்தாபித்து கொடுங்க. இன்னைக்கு சொந்த வீடு அழகாக கட்டி கொடுத்திருக்கிறார், அருமையாக கட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ள கர்த்தர் வரும்பொழுது கர்த்தர் நம்பிக்கை இருப்பார் என்றால் அவர் குடிசை மேல ஏறி கூட கட்டுறவர் தான். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு விடிய காலம் 5 மணிக்கு வருஷவாக்க ஏசிய பக்கத்துல இருக்கிற ஹவுசிங் போல அவர் இருக்காரு. இன்னைக்கும் 5 மணிக்கு தன் மனைவியை கூட்டிட்டு போய் ஜெயிக்க போயிடுவாரு. படிக்க தெரியாது, ஆனா அங்க போய் நிற்பாரு. அவருடைய மகனுக்கு கர்த்தர் கவர்மெண்ட் வேலை கொடுத்தார். இன்னைக்கு கணவன் மனைவி கவர்மெண்ட்ல வேலை பார்த்து அவங்க வேற பிள்ளைகள் 2 பேருக்கும் பேங்க்ல வேலை. இது நினைக்க முடியாத ஒரே காரியம், ஸ்தாபிக்க தேவனை நினைத்து கொண்டு போ. அவர் இந்த குடும்பத்தையே ஸ்தாபிக்க முடியும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய காரியம் கர்த்தர் செய்கிறவர். அவர் பெரிய தேவன், உனக்கும் செய்வார். சந்ததி பார்க்கிறேன் நான். அந்த ஐயா, அவங்க மகன், அவங்க பேரன், அவங்க பேரனுடைய பிள்ளை. இன்னைக்கு அந்த பிள்ளை இன்னைக்கு காலையில இன்னைக்கு யூத் கிளாஸ்ல ஜெபிச்சாங்க, அழகா ஜெபிச்சாங்க, சந்தோஷமாக இருந்தது. குறிப்புகள் சொல்லும் போது ஜெபிக்க வைக்கிற தேவன் பெரியவர். கர்த்தருக்கு நீ விதை, வானங்களை ஸ்தாபித்தவர் செய்வார். உன் பிரச்சனை, உன் பாடு, உன் கஷ்டம், ஞானத்தினாலே பூமி அஸ்திபாரம் படுத்தினவர் இந்த கர்த்தர், வானங்களை ஸ்தாபித்தவர் இந்த கர்த்தர். அவர் உனக்காக செய்வார். 3ஆவதாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான் எவன்? நீதிமான் தெளிவாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிறவர்கள் நீதிமான்கள். தேவ பிள்ளைகளே, நீங்களும் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்க. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நீதிமான் யார்? 1 கொரிந்தியர் 6:11 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானா பெரிய பிரயத்தனம் இல்ல. நீதிமானா வேற ஏதோ பெரிய தகுதியா? இல்லை. நீங்க யாரு? நீ நீதிமான் ஆவதற்கு என்ன செய்யணும்? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். பாருங்க, ஆயினும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலும் உடைய நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அவருடைய நாமத்தினால ரத்தத்தினால கழுவப்படும்போது நீதிமான்களாக்கப்படுற. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? இப்படிப்பட்டவங்களா இருந்தீர்கள். அந்த 10ஆம் வசனத்தை வாசிப்போம். திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை உங்களை சுதந்தரிக்க முடியாது. 14ஆம் வசனம் தொடக்கத்தை வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீங்க. நீ நினைக்கிற நான் திருடனா இருக்கனே, நான் கொலைகாரனா இருக்கனே, நான் வேசிக்காரனா இருக்கனே, நீ என்ன இப்பவா அவர் எத்தனை கழுவப்படு, உன் இருதயத்தை திறந்துபடு. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவன். இயேசு என்ற ரட்சகர். ஒரு மதத்தை போதிக்க வரல, ஒரு மதத்தை மாற்ற வரல, சகல ஜனங்களின் பாவங்களை நீக்க வந்த ரட்சகர். அந்த ரட்சகர் உன் உள்ளத்தில் வரப்படுது, உன்னை கழுவுகிறார், உன்னை பரிசுத்தமாக்குகிறார், நீ நீதிமானாக்கப்படுகிறார். அந்த நீதிமானின் வாசஸ்தலத்தை தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை கிறிஸ்தவ பேர் வச்சுக்கலாம், நீ என்ன பேரா வச்சுக்க, பீட்டர், ஜான், என்ன வச்சுக்க. நீ இந்த சுபாவத்தை இப்படி இருந்தேனா உனக்கு ரட்சிப்பு இல்ல, நீ பரிசுத்தமாக்கப்படல, நீதான் துன்மார்க்கன். தாயின் கருவில வரும்போது துன்மார்க்கன் பேரோட யாரும் வரல. துணிகரமாய் பாவம் செய்து தேவனுக்கு பிரியமையாக செய்யவும் துன்மார்க்கன். அவனுடைய வீட்டிலே சாபம் இருக்கிறது. அதுதான் பரிதானம் வாங்கக்கூடாது. கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறவங்களே பரிதானம் வாங்காத. உன் உழைப்புக்குரிய ஊதியத்தை வாங்கு. சர்வீஸ் பண்ண போற ஆட்கள் இன்னைக்கு எவ்வளவு பணங்களை பறிக்கிறாங்க மக்கள்கிட்ட. ஒரு பொருள் இவ்வளவுதான், ஒரு 100 ரூபாய் வைக்கலாம், அதுக்கு 10 மடங்கு அதிகம், 20 மடங்கு அதிகம். தப்பு இல்ல,
வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதிக்கிறார். நீதிமானின் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறவர். துன்மார்க்கருடைய வீட்டுல கர்த்தரின் சாபம் இருக்கிறது. சாபம் இருக்கிறது. துணிகரமா வருமானத்தை கூட்டுறியா? தவறான வேத்துல பணம் வருதா? மாளிகையை கட்டு. நியமிக்கப்பட்ட ஆயுதம் நீ கோபத்தை கூட கட்டு. அதை நீ அழிவு கண்டு நியமித்தார் என்று வேதம் சொல்கிறது. என்ன நினைக்கிறோம்? நிக்காது. எப்படி பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்க்கிறீங்களோ பாவத்தையும் சேர்த்து வச்சீங்கன்னா சாபம் தொடரும். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இப்ப நீதிமான்களின் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஆம், அப்ப நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறவர். நான்காவதாக இவர் யார்? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் பாதைகளை அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிறார். நாலாவது பாதையை செவ்வாய்ப்படுத்துகிறது. நீ எந்த நிலைமையில எப்படி இருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு வந்த பிறகு கோடலாம் சரி பண்ணுவார். இவ்வளவு கடன் இருக்க சரி பண்ணுவார். வந்துட்டாங்க பாவம் செய்த துணிகரமான பாவத்துக்கு நீங்களாகி கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய கருத்திலே உன்னை விட்டுக் கொடுப்பது மிக முக்கியம் அல்லவா? உன் பாதையை அவருக்கு ஒப்புப்படு. செவ்வாய்ப்படுகிறவர். ஐந்தாவதாக தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே நீ உன்னை தாழ்த்தி அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். 31 நீதிமொழிகள் 3:31 வாசிப்போம். கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவருடைய வழிகளில் ஒன்றை தெரிந்து கொள்ளாதே. கொடுமை உள்ளவனுடைய வழியை தெரிந்து கொள்ளக்கூடாது, பொறாமையும் படக்கூடாது. ஏனென்றால் இந்த தேவன் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது. கொடுமையானவனை பார்த்து நீ பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஆழங்களே பிரிச்சிருவாரு. இந்த கொடுமையானவனை இப்ப பார்க்கும்போது பெரிய ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி தெரியும். அது மாறுபாடானது. அது ஒரு வாழ்க்கையில ஆசீர்வாதமா நிற்காது. கொடுமையானவனை பார்த்து நீ பொறாம கொள்ளாத. அவன் வழிகளை ஒன்றையும் தெரிந்து கொள்ளாத. ஆழங்கள் பிரியும். எவ்வளவு ஆழமாய் இருந்தாலும் கர்த்தரை பிரித்து போடுகிற தேவன். இந்த தேவன் கொடுமையானவனுடைய உச்சங்களை உடைப்பார். உச்சங்களை உடைப்பார். நீ நீதிமானாயிரு. அப்போ ஆழங்களை பிரிக்கிற தேவன். உன் வாழ்க்கையின் ஆழங்களை பாப்பா. இன்றைக்கு நீ கொஞ்சம் கஷ்டப்படலாம், ஆனால் வாழ்விலே ஆசீர்வாதம். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் செழிப்பாங்க. அப்ப கர்த்தர் நம்பிக்கை இருக்கும் பொழுது அவர் உன்னை காப்பார். கடைசியாக கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கு. தேவன் பாதுகாத்து ஆசீர்வதித்த நீதிமான்களின் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறது பார்த்தோமே. தேவன் ஆசீர்வதித்த தேவ மனுஷனை குறித்து வாசிக்கலாமா? நாம் வாசிப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 4:18. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தினுடைய மனிதன். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புகிறதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்ல. ஆனா அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆம் தேவ பிள்ளைகளே, அவன் யார்? நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் யார் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த நாட்களிலே நம்பிக்கையோட அவன் விசுவாசித்தான். அவன் வேறு யாரும் அல்ல, தேவனுடைய நாமத்துக்கு என்று மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட ஆபிரகாம். வாசிங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகி மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. கிரியையினால் இருந்தார். ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுமில்லை. அவன் சாரியா செத்து போச்சு, மனைவியுடைய கர்ப்பம் செத்து போச்சு, அவன்
வசனத்தை வாசிப்போம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் என்ன விசுவாசித்தாங்க? அவன் எதை விசுவாசித்தாங்க? எப்பொழுது விசுவாசித்தாங்க? வேத வாக்கியம் சொல்ற ஆபிரகாம் விசுவாசித்தான். நம்புறதுக்கு ஏதுவானது இல்ல. மனைவியின் கர்ப்பம் செத்து போச்சு, இவங்க சரீரம் செத்து போச்சு, 100 வயசு ஆயிடுச்சு. ஆனா கர்த்தர் தருவேன்னு சொன்னாரு. என்ன சொன்னார்? வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆபிரகாம் விசுவாசிக்கிறான். என்ன விசுவாசிச்சான்? அது வரைக்கும் தன் சகோதரன் மகன் அவன் கூட இருந்தான். அவன் பிரிந்து போன பின்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரிவினைகள் வரும். சில பிள்ளைகள் பிரிஞ்சு போவாங்க, சில சொந்தங்கள் பிரிஞ்சு போவாங்க, சில விசுவாசிகள் பிரிஞ்சு போவாங்க, நம்ம கூட ஐக்கியப்பட்டவங்க பிரிஞ்சு போவாங்க. லோத்து பிரிந்து போன பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். சகோதரன் மகன் கூட வந்தான், இவன் கூட இருந்தான். இவங்க மந்தையக்காரர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து அந்த செழிப்பான பகுதியை பார்த்து போயிட்டான். ஆபிரகாம் சொல்றான், உனக்கு எது தோணுதோ போப்பான், நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல இருக்க முடியல. அவன் அப்படியே பச்சை பசையில் இருக்கிற சுதாப் குமார் நோக்கி போயிட்டான். அவன் பிரிந்து போன பின்பு தன் கூடயே இருந்த பிள்ளை அல்லவா அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, லோத்துக்கு பிள்ளைகள்லாம் உண்டு. அவங்க பிள்ளைங்கள்லாம் இவங்க வீட்டுல வளர்க்கப்பட்டிருப்பாங்க. சகோதரன் பிள்ளை இவனோடு தான் இருந்தான். அவன் பார்க்கிறான், ஆபிரகாம் பார்க்கிறான். அப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, இப்போ ஆபிரகாமே பா, எங்க வடக்க கிழக்க மேற்க தெற்க எல்லாத்தையும் எடுத்து போ, நோக்கி பார். அவன் நோக்கி பார்த்தான். என்ன ஆசீர்வாதம் பாருங்க. அடுத்த வசனம் வாசிப்போம். 15ஆம் வசனம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து நல்ல கவனிங்க. அழகா சொல்றாரு, அவன் நோக்கி பார்க்கிறான். நீங்க பார்க்கிற பூமி முழுசையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுத்து. அடுத்து வாசிப்போம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சொந்தம் பிரிந்து போகுது. ஆபிரகாம் எதை விசுவாசித்தான்? கர்த்தர் சொன்னதை விசுவாசிக்கிறான். நீ பார்க்கிற இந்த திசையெல்லாம் நான் சந்ததிக்கு கொடுப்பேன். பிள்ளையே இல்ல, சந்ததிக்கு தருவேங்கிறா. பூமியின் தூளை போல தருவேன்னு சொல்றா. பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அதே அவன் விசுவாசித்தான். தேவ பிள்ளைகளே, அவனது விசுவாசித்தான். அந்த விசுவாசம் தான் ஆபிரகாமை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்தது. அதே ஆபிரகாம் என்ன செஞ்சான் பாருங்க. 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். விசுவாசித்தான். கர்த்தர் தருவார். அந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு ஏதுமில்லாத விசுவாசித்தான். அதன்படி கர்த்தர் செய்தார். பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தெளிவாக அவன் விசுவாசித்தான், கர்த்தரை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் எண்ணினான். இன்னைக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 9ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசம் உள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எவன் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறான், அவனை காப்பார். அந்த தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். உன்னை காத்து, உன்னை ரட்சித்து, உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். யாரெல்லாம் விசுவாச மார்க்கத்தில் இருக்கீங்களோ, நீ எந்த ஜாதியா இருக்கலாம், எந்த மதமா இருக்கலாம், நீ யாரானாலும் இது இயேசுவை உன் ரட்சகராக ஏற்றுக்கொள். நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து நான் ஏற்றுக்கொண்டேன். என்னை கர்த்தர் இந்த நாட்களில் ஆசீர்வதித்திருக்கிறார். 7ஆம் கிளாஸ்ல எனக்கு சுகம் கொடுத்தார். 9ஆம் கிளாஸ்ல ரட்சிப்பை எனக்கு கொடுத்தார். இதோ இந்த நாளிலும் இந்த 50 வயது வரைக்கும் தேவன் என்னை நிலைநிறுத்தியிருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.
எவ்வளவு பெரிய தேவன் எனக்கு படிப்பை கொடுத்தார், வேலையை கொடுத்தார், முழு நேர ஊழியத்திலும் தேவன் கேட்டு உழைப்பை பயன்படுத்தும்படி அவர் என்னை தெரிந்து கொண்டார். நாமத்தை மையப்படுத்தும்படி அனுதினமும் பயன்படுத்துகிறார். எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், சுகம் பலன் கிருபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், உன்னையும் ஆசீர்வதிப்பார். விசுவாச வார்த்தைக்காரனாகிய நீ ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கும் பொழுது உன்னையும் ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் எழுந்து நிற்போமா, கர்த்தருடைய கருத்தை தாழ்த்துவோமா. நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தவர், ஒரு நாள் மாறி போகாதவர். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததா இந்த நாளே ஸ்தோத்திரா. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததா இந்த நாளே ஸ்தோத்திரா. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். ஆமென். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பா. இஸ்ரவேலே, நீ என்னால் மறைக்கப்படுகிறேன் சொன்னதே. இந்த 20ஆம் மாசத்தில் எவ்வளவு பிரச்சனை, போராட்டம், பாடுகள். இந்த 8ஆம் மாசம் வரைக்கும் வந்துட்டோம். நம்மை அழைத்தவர் ஜீவனோட ஒரு கிருபையுள்ளவராக இருக்கிறார். அவர் உன்னை காப்பா, காப்பா. நான் பார்த்ததுபடி மறந்து போயிடாதீங்க. எப்பொழுது காப்பா, யாருக்கு காப்பா, யாருக்கு காப்பா, எப்படி காப்பா? இந்த கர்த்தரையா, இந்த தேவன் நீதிமானையும் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறாரே. எவன் ஒருவன் நீதிமானாய் ஒப்பு கொடுத்தானோ, பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டானோ, அபிரகாமை போல அவன் விசுவாசிக்கும் பொழுது நம்புகிறவனுக்கு ஏற்பு இல்லாத நிலைமை இருக்கலாம். இந்த வியாதி சுகமாகுமா? சுகமாகும். இந்த கொடிய கேன்சர் எனக்கு குணப்படுத்த முடியுமா? முடியும். என் கடன் பிரச்சனை தீருமா? தீரும். இந்த எலும்புகள் பலனடையுமா? பலனடையும். இந்த நரம்பு பலவீனம் போகுமா? போகும். உனக்கு உதவி செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஈஷாமாலிதா தரிவியாக்கி ஷதரிவியாக்கவர். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இருதய வியாதிகளுக்கு பூரண விடுதலை கொடுங்க. மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள் சுகமாகட்டும், முட்டி வலிகள் சுகமாகட்டும், பலவீன கட்டுகள் ஒழியட்டும். இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் பெற காத்திருக்கிற பிள்ளைகள் அபிஷேகத்தால் நிரப்புங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அன்று பிள்ளைகள் சொல்லட்டும், அறிக்கை பண்ணட்டும். இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து இப்படி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.